11,08,000 கோடி ரூபாய். 11,08,000 ரூபாய் நமக்கு வரணும். 10,58,000 கோடி, 11,56,000 கோடி, 10,42,000 கோடி, அதாவது 96.7% மொத்த கொடுத்த கணக்குல கொடுத்த பணத்துல 97.6% எங்களால வசூல் பண்ண முடியல. எந்த நாட்டுல எஜுகேஷன் லோன் ராஜவேலுவோ பால்கியோ கட்டலன்னா ஏஜென்சி மூலமா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நோட்டீஸ்ல நம்ம பேரை போட்டு இவர்கள் கடன் வாங்கி உள்ளார்கள், வேற வங்கிகளில் கடன் தராதீர்கள் என்று சொல்றாங்க. மினிமம் பேலன்ஸ் மூலமா மிகப்பெரிய வசூல் வேட்டை நடக்கிறதுன்னு நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டுல 97.6% ஆட்களிடம் எங்களால வசூல் பண்ண முடியல என்று நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கு. 13,800 கேள்விகள் நிதி அமைச்சகத்துக்கிட்ட சிஐஜி கேட்டிருக்கான். 9,500 கேள்விகளுக்கு பதிலே சொல்லல. அவை அனைத்தும் எந்த கேட்டகரினா, ஒரு 101 நிறுவனம், பிரபலமான 101 நிறுவனம் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி வசூல் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. 36 பெரும் பணக்காரர்கள் 3,64,000 கோடி, பார்ட்னர்ஷிப் ட்ரஸ்டி மூலமா 16,000 கோடி. இவை அனைத்தும் வசூல் செய்யப்பட முடியாது என்று நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. இது எப்படி சரியாக முடியும்? ஏழை மக்களுக்கு ஒரு அணுகுமுறை, நிதி அமைச்சகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தனி ஆளு இண்டிவிஜுவலா இந்த 12 லட்சம் அந்த வருமான வரி அப்படின்ற அந்த இன்கம் டாக்ஸ் லிமிட் சொல்றதுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷமோ நாம கான்ட்ரிபியூஷன் பண்ணது அதிகம், கார்பரேட் கம்பெனிகள் அரசுக்கு கொடுத்தது கம்மி. இப்பவும் நாம இந்த 12 லட்சம் போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் செலுத்துறவங்க அதிகம். ஆனா 8.5 லட்சம் கோடி ரூபாய் தான் கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். 30% வரி கட்ட வேண்டியவர்கள் 22% வரைக்கும் அவங்களுக்கு சலுகையா கொடுத்த பிறகும் அதிகபட்சமான வரி வசூல் தன்மை நடக்கல.